ஆடா வெக்கங்கிட்டீங்களா? இந்த மானங்கெட்ட பொழப்புழைக்கிறது தான் இவ்வளோ நாளாக வீரவசனமாக பேசிருந்தீங்களா? கொள்கை கோட்பாட்டில் சமரசமே கிடையாது, நாங்கள் எந்த காலத்திலும் திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் கூட்டணியே கிடையாதுன்னு. இப்போ என்னாச்சு உங்களுடைய கொள்கை கோட்பாடெல்லாம்? முதலமைச்சராக விஜயவேல பதவி வச்சு 2 மாதத்தில் உங்கள் ஒன்று அண்ணா மல்லாக்கப்பட்டார்ல, மண்டி போட்டார்ல கொள்கை கோட்பாட்டில். இப்போ இதுக்கு எப்படி முட்டு கொடுக்க போகிறீங்க? ஏன்டா ஆமை குஞ்சு சாட்டை ஆமை குஞ்சு இடுமணம் கருத்துக்கு பதில் சொல்லுங்கடா, இதுக்கு பதில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி இவங்களை வச்சு சிறைத்த இந்த வீடியோ பதிவு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். அதாவது இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பேசிட்டுன்னு கேட்டிங்கன்னா, நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் உருட்டு மன்னன் சீமான் இருக்கார்ல, அவரை பற்றி தான். அவர் உருட்டை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஒரு மிகப்பெரிய உருட்டை உருட்டிருக்காரு. அதாவது பிஜேபியுடன் கூட்டணி அமைக்க போகிறோம் 2030 தேர்தலில் அப்படிங்கிறதுக்கு அச்சாரமாக அவரே வெளிப்படையாக அதை ஒத்துக்கிட்டு இன்றைக்கி பேசியிருக்காரு. ஸோ பிஜேபியுடன் கூட்டணிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிட்டே சொல்லலாம் இதுலேருந்து. ஸோ அதான் என்னன்னு கேட்டிங்கன்னா, நேற்று நெல்லையில் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமாரோடைய பிறந்தநாள் விழா, 72வது பிறந்தநாள் விழாவை சும்மா சீரும் சிறப்பாக கோலாகலமாக அவருடைய கட்சி கொண்டாடி இருக்கு. அவருக்கு என்னடா கட்சி? அவர் தான் கட்சியை அடமான வச்சிட்டார். பிஜேபி கேட்டிங்கன்னா பிஜேபி கட்சி தான். தமிழ்நாட்டுடைய பிஜேபியோட மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தான் அதை வழி நின்று தலைமை தாங்கி சிறப்பிச்சிருக்காரு. அதுக்கு அந்த விழாவை சிறப்பிற்கு தான் சென்னையிலேருந்து சீமான் அவர்கள் திருநெல்வேலிக்கு போயிருக்கார். அங்கே தான் பார்த்திங்கன்னா சரத்குமார் அவர்கள், நயினா நாகேந்திரன், சீமான் இவர்களும் ஒரே மேடையில் இருந்து தங்களுடைய கூட்டணியை மக்களுக்கு உறுதி செஞ்சுருக்காங்க. ஸோ அதில் தான் இந்த மானங்கெட்ட பேச்சை சீமான் அவர்கள் பேசியிருக்கார். அதில் அவர் எந்திரிச்சு பேசும்போது சொல்கிறாரு, முதல்ல அதாவது எங்கள் அண்ணன் சரத்குமாரும் நானும் ஒரே ரத்தம் அப்படிங்கிறார். அப்போவே எனக்கு புரிஞ்சிட்டு, ஒரே ரத்தம்னா உங்களுக்குலாம் புரியுதா? 2 பேரும் நாடார் சமுதாயம். யாருக்குனவே திமுக கட்சியிலேருந்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இப்போ சீமானுடைய குழந்தை பிறந்துச்சுல, அதுக்கு சீர் எடுத்துகிட்டு வந்தார். உங்களுக்கு தெரியும், தாய்மாமன் சீர். ஸோ அவர் எப்போவுமே அந்த சாதி உணர்வோடு தான் இருக்கார். ஆனால் இங்கே உள்ள மக்களுக்கு தான் அதெல்லாம் புரிய மாட்டேங்குது. அவர் தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிச்சா நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம இப்படி சொல்லிட்டா நம்ம எல்லாம் தப்பான சொல்லிட்டு அந்த மேடையில் அடுத்தாப்பில் ஒரு ரூட்டு, அதாவது எங்களுடைய மாமா நயினா நாகேந்திரன், ஸோ அதுக்கப்புறம் மேடையில் உள்ள மற்ற எல்லாருடைய பேரையும் சொல்லி எல்லாருமே பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு தாய் பிள்ளைகள், தமிழ் தாயோடைய பெற்றெடுத்த பிள்ளைகள் அப்படின்னு ஒரு ரூட்டை உருட்டி சமாளிச்சிட்டார். அதுக்கப்புறம் அவர் பேசும்போது தான் இந்த உருட்டெல்லாம் உருட்டார். அதான் கேட்டிங்கன்னா, நாங்கள் பார்த்திங்கன்னா கொள்கை கோட்பாட்டு அளவில் பிரிஞ்சிருந்தாலும் தமிழ் தேசியமாக தமிழ் தாய் பிள்ளைகளாக நாங்கள் ஒன்று சேருவோம். அதாவது கொள்கை கோட்பாடுங்கிறது இப்போ ஒன்று சரின்னு படும், நாளைக்கு ஒன்று தவறுன்னு படும். அதாவது இன்றைக்கி சரின்னு படுறது நாளைக்கு தவறாப்படலாம், இன்றைக்கி தவறாப்படுறது நாளைக்கு சரின்னு கூட படலாம். அதுதான் பகுத்தறிவுன்னாரு பாருங்க. எனக்கு அதில் தான் சிரிப்பு வந்துட்டு. அதாவது அதுதான் அறிவான் சிந்தனையான். அறிவார்ந்து யோசிக்கிறவங்க அப்படி தான் யோசிப்பாங்களாம். இன்றைக்கி ஒரு கோட்பாட்டில் நம்ம முன்னெடுத்து கொண்டு போகும்போது அது நாளைக்கு தவறாப்படலாமா, அதனால அதை மாற்றிக்கலாமா, தப்பு கிடையாதான். அதுக்கு அவர் ஒரு எக்ஸாம்பிள் வேறு சொன்னார் பாருங்கள். அதாவது உங்களுக்கு தெரியும், மாமா நயினா நாகேந்திரன் இதுக்கு முன்னாடி அதிமுக தான் இருந்தார், அங்கே அமைச்சராலாம் இருந்திருக்காரு. இப்போ பிஜேபியில் மாநில தலைவர் இல்லையா? ஸோ அது ஒரு அறிவார்ந்த சிந்தனையா. அப்போ இதுலேருந்து உங்களுக்கு புரியுது அவருடைய கொள்கை கோட்பாட்டில் மாற்றம் வரலாங்கிறது இதிலே புரியும். இதிலே நீங்கள் உணர்ந்துக்கலாம். அவர் பார்த்தீங்கன்னா இப்போ கொள்கை கோட்பாட்டில் சமரசம் கிடையாதுன்னு சொன்னார்ல, அது பின்னால் அதை மாற்றிக்கலாம், அதான் அது பகுத்தறிவு அப்படின்னு அவரே உருட்டுறாரு. பகுத்தறிவெல்லாம் ஆமை குஞ்சு தம்பிகள் ஏற்றுக்கிடுங்க. ஏன்னா பிஜேபியோட கூட்டணி வச்சா நாளைக்கு இது பார்த்தீங்கன்னா உதவியாக இருக்கும்ல, அதுக்கு தான் இப்போ ஒரு பிட்டை போட்டு வச்சிருக்காரு. அதை விட முக்கியமாக இன்னொரு விஷயத்தையும் அந்த உருட்டையும் கேட்டுருங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது அண்ணன் சரத்குமார் அவர்கள்ட்ட நான் அது ஆரம்ப காலகட்டத்தில், இப்போ நான் இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சவனாக இருக்கேன், அப்போ ஒரு இயக்குனர் மட்டும்தான். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்காண்டி அவர்கிட்ட போய் நின்னேன். அவர் தான் பார்த்தீங்கன்னா நடிகர் சங்க தலைவராக இருந்தார். என்னன்னு கேட்டிங்கன்னா, மேதகு பிரபாகரன் அவர்கள் அங்கே போர் நடந்துகிட்டு இருக்கும்போது அவர் பார்த்தீங்கன்னா நடேசன் என்பவர் மூலமாக என்னை தொடர்பு கொண்டு என்கிட்ட ஒரு ஆதரவு கேட்டார். அதாவது நீங்கள் எல்லாரும் காவிரி நதிநீருக்காக திரைத்துறையினை எல்லாரும் சேர்ந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தீங்கல்ல, ஸோ அதே மாதிரி இந்த ஈழத்தில் போரை நிப்பாட்டுறதுக்காக ஒரு போராட்டத்தை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து நடத்தணும், அது ஒரு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து நடத்திங்கன்னா அது ஒரு ஆதரவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க. அந்த நேரத்தில் நான் நேராக போயிட்டு அண்ணன் சரத்குமாரை பார்த்து நான் அதுக்காக அண்ணன் இப்படி கேட்காரு மேதகு பிரபாகரன், அப்போ நம்ம ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தலாமா கேட்டேன். அண்ணன் சரி அப்படின்னு உடனே சொல்லிட்டாரு அப்படின்ட்டு அந்த ஒரு கூச்ச வைக்கிறார். இப்போ இதில் என்ன முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா, மேதகு பிரபாகரன் அவர்கள் சீமானை தொடர்பு கொண்டு ஒரு ஆதரவு தர்றதுக்காக நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தணும்னு அவர் சொன்னாரா? அதுதான் முக்கியமான பாயிண்ட்டாக பார்க்கணும். ஏன்னா அந்த சீமான் காலங்காலமாக அந்த ஓலா ஊட்டு ஊட்டுற மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரு ஊட்டை ஊட்டிட்டு போயிடுவார். எப்படி AK-74 PK-47ங்கிற மாதிரி ஆமைக்கறிங்கிற மாதிரி இப்போ இதையும் ஒரு உருட்டாருங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. ஸோ இது சரியாக தவறாங்கிறத, அதாவது இந்த தமிழ் தேசியத்தில் ரொம்ப நாளாக இருக்கிறவங்க, அதாவது இலங்கையிலேருந்து கூட நம்முடைய வீடியோ நிறைய நண்பர்கள் பார்க்கிங்க. ஸோ அவங்ககிட்டலாம் கேட்டு அங்கே உண்மையிலேயே மேதகு பிரபாகரன் அவர்கள் இவரை தொடர்பு கொண்டு திரைத்துறையினர் சார்பில் ஒரு போராட்டம் நடத்த கேட்டாராங்கிறத நீங்களே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இதுக்கு மேலே நம்ம அதை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்த உருட்ட மண்ணை பற்றி நம்மளுக்கு தெரியும், எல்லாருக்கும் அதை பற்றி தெரியணும்ல, அதுக்காகத்தான். இப்போது இவர் பார்த்தீங்கன்னா கொள்கைக்கு உட்பட்டு மாறலாம். மாமா நயினா நாகேந்திரனே பார்த்தீங்கன்னா
அதிமுக பிஜேபி இருக்கிற அது சரிதாங்கிற மாதிரி உருட்டினார்ல. இப்போ அடுத்தப்ப நயினார் நாகேந்திரன் அதே மேடையில் பேசும்போது அவர் அது சரி அப்படிங்கிற ஆமைக்கிற மாதிரி ஒன்று சொன்னார் பாருங்க. அதாவது இப்போ இந்த மேடையில் இருக்கோம்ல, இதே மாதிரியே அதாவது நம்முடைய சீமான் மாப்பிள்ளை உட்பட, எப்படி சீமான் மாப்பிள்ளை உட்பட இப்போ எல்லாரும் உட்காந்துருக்கோம்ல. ஸோ இதே மாதிரியே ஒரு 2 மாதம் முன்னாடி நம்ம உட்காந்துருந்தா இப்போ நிலைமையே வேறு. ஸோ தகுதி இல்லாதவங்களாம் இப்போ ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க, எடுத்த உடனே முதலமைச்சர் ஆகிடுறாங்க, கடவுள் கொடுக்கக்கூடாதவங்களாம் எல்லாத்தையும் கொடுத்துட்றாரு. ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் தான் வைக்கிறார். அதில் மேற்கொண்டு ஒன்று சொல்கிறாரு. அதாவது சரத்குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அவருக்கு முழு தகுதி உடையவர், வருங்காலத்தில் அவர் முதலமைச்சராக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு உருட்டி விட்டுறாரு. அதில் ஒரு சின்ன ஒரு நோஸ் கொட்டு சீமான் அவர்களுக்கு, சீமான் முதலமைச்சராக தகுதி உள்ளவரும் அவர் சொல்லலை. சரியா? சரி, இப்போ நம்ம நயினார் நாகேந்திரனுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, கடவுள் கொடுக்கக்கூடியவருக்கு தான் கரெக்டாக கொடுத்துருக்காரு. யாரை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணுங்கிறத கரெக்டாக கடவுள் தெரியும். உங்களை மாதிரி ஆட்களுக்கு தெரியுமா? நான் கேட்குறேன். நீங்கள் இப்போ என்ன நினச்சிக்கிட்டீங்க, விஜய் அவர்கள் எடுத்தெடுப்பிலே முதலமைச்சரானது அவர் ஒரு நடிகராக ரசிகருங்கிற மனப்பான்மை எல்லாரும் ஓட்டு போட்டு அவர் ஜெயிச்சு அவர் அரியணையில் உட்காந்துட்டார் அப்படிங்கிற மட்டும் தான் உங்களுடைய நினைப்பு இருக்குது. அப்படி நினச்சிங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு தவறு. நான் எல்லாருக்கும் இந்த மூலமாக சொல்லிக்கிறேன். வெறும் நடிகராக மட்டும் விஜய் அவர்களை முதலமைச்சராக இங்குள்ள மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும். அவர் மேலே ஒரு தீராத பச்சு, ஒரு இமோஷனல் பாண்டிங், அவரை தான் வீட்டில் உள்ள அண்ணனா தம்பியா மகனாக பார்க்கக்கூடிய மக்கள், அதனால தான் அவருக்கு ஓட்டு போட்டாங்க. வெறும் நடிகராக மட்டும் பார்த்துருந்தாங்கன்னா அவர் ஜெயிச்சிருக்கே மாட்டார். அதனால தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சரத்குமார் அவருக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு பாராட்டு விழா எடுக்கிற மாதிரி அவருடைய பிறந்தநாளை கொண்டாடி அதில் அவர் முதலமைச்சர் அவருக்கு முழு தகுதியுடன் சொல்லிட்டு இருக்கீங்க. அதாவது சரத்குமார் எங்கே, முதலமைச்சர் விஜய் எங்கே, மலைக்கும் மடுவுக்குமான ஜோடி பொறுத்து நீங்கள் போட்டு பார்க்கிங்க, செல்லுபடியாகாது. சரத்குமார் அவர்கள் கட்சியில் இருந்தவங்களே முக்கால்வாசி பேர் ஏன் முழுவதுமே பார்த்தீங்கன்னா அந்த சமுதாய சேர்ந்த மக்கள் தான். பெருவாரியான மக்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணலை. ஏன் இத்தனைக்கும் அனிதராதாசனை எடுத்து திருச்செந்தூர் தொகுதியில் நின்று தோற்று போனவர் தான். அவரும் பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக நின்று முழு தகுதி விடையவரா? என்ன நயினார் நாகேந்திரன் இப்படி உருட்டலாமா? உங்களுக்கு முதலமைச்சராக விஜய் வந்ததெல்லாம் காண்டு இருக்கலாம், அதுக்காக யாரை கொண்டு யாரோட ஒப்பீடு பண்ணிருக்கீங்க? இல்லை நான் கேட்குறேன். ஸோ இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் சீமானை பற்றி கேட்குறேன். கொள்கை கோட்பாட்டில் எங்களுக்கு மாறுபாடே கிடையாது, சமரசமே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா விஜய் தம்பி தான், அண்ணன் தம்பிகளெல்லாம் நாங்கள் பாசத்தில் மாறுபட்டு நிற்கலை. ஆனால் கொள்கை ரீதியாக கோட்பாடு ரீதியாக அவர் பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியமும் திராவிடமும் அது இரு கண்கள்ட்டாரு. அதனால் இது எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும்? அதனால தான் நாங்கள் அவரை விமர்சிக்கிறோம், கேள்வி வைக்கிறோம் அப்படின்ட்டு அவருக்கு அரசியல் கட்சி ஆரம்பித்து மாநாடு போட்ட நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கதறிட்டு இருக்கீங்களே. இன்றைக்கி எங்கே போச்சு உங்கள் கொள்கை கோட்பாடெல்லாம்? கொள்கை கோட்பாடுங்கிறது காலத்திற்கு ஏற்ப மாறக்கூடியது, அதான் பகுத்தறிவா? என்னையா இது உருட்டு, மிகப்பெரிய ஒரு உருட்டாக இருக்குது. இது எப்படின்னு கேட்குறேன். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா அதுதான், அதாவது நான் இதுக்கு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் வேறு மாதிரி சொல்கிறேனே. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சில பேர் பார்த்தீங்கன்னா பொண்ணு தேடுவாங்க, மாப்பிள்ளை வீட்டார் சைட்லேருந்து பெண் தேடும்போது தரகட்ட என்ன சொல்லுவாங்க கேட்டிங்கன்னா, எங்கே நல்ல படித்த பிள்ளையா, நல்ல அழகான பிள்ளையா, நல்ல ஒரு குடும்பத்து பிள்ளையா பார்க்கணும், ஓகேவா, எங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி பாருங்கள் அப்படிம்பாங்க. கொஞ்ச நாளாக தரகரும் தேடுவார். அந்த பெண் செட் ஆகும் போகும்போது கொஞ்ச நாள் கழித்து பொண்ணு கிடைக்கலன்னு அடுத்தாப்புல ஒரு இதை இறக்குவாங்க. அதாவது நல்ல படித்த பிள்ளையா, நல்ல குடும்பத்து பிள்ளையா பாருங்கள், கொஞ்சம் லட்சணமாக இருந்தால் போதும், அழகாக நம்மளுக்கு சோறுபட போகுது, பிள்ளையோட கேரக்டர் தான் முக்கியமாங்க. அதுக்கப்புறம் பொண்ணு கிடைக்கல மாப்பிள்ளைக்கிறோட. அதாவது படித்த பிள்ளை ஒரு மீடியமாக படிச்சிருந்தா போதும், ரொம்ப படிக்கணும்னு அவசியம் இல்லை, மீடியமாக நாளைக்கு அந்த குழந்தை பிறந்தா அதை சொல்லிக் கொடுக்குறதுக்காக படிச்சிருக்கோம்ல, படித்த மாதிரி பாருங்கள், நல்ல குடும்பத்து பிள்ளையாக பாருங்கம்பாங்க. அதுக்கப்புறம் எங்கே போய் நிற்பாங்க கேட்டிங்கன்னா, சரிங்க அதாவது படிப்பு முன்ன பின்ன தான் பரவாயில்ல, நல்ல குடும்பத்து பிள்ளையா கொஞ்சம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி நிலைக்கு போவாங்க. அந்த மாதிரி தான் சீமான் அவர்கள் பார்த்திங்கன்னா முதல்ல அவர் தன்னை பார்த்திங்கன்னா பெரிய இதாக நினச்சிக்கிட்டார். அதனால தான் பார்த்திங்கன்னா கொள்கை கோட்பாடு நாங்கள் எந்த காலத்திலும் திராவிட கட்சிகளிடம் தேசிய கட்சியிலும் கூட்டணியே வைக்க மாட்டோம், நாங்கள் தனியாக தான் கடைசியாக நின்று போராடுவோம், நாங்கள் ஜெயிச்சாலும் தோத்தாலும் உங்களுக்கு தோல்வியில் நாங்கள் தோழ மாட்டோம், அது பார்த்திங்கன்னா பாடம் கற்றுக்கிட்டே இருப்போம் அப்படி இப்படின்னு வீரசனெலாம் பேசினார். ஸோ இவர் நினச்சிருந்தார், அதாவது பார்த்திங்கன்னா எங்கே பார்த்திங்கன்னா சினிமாக்காரராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இங்கே தோல்வி தான் சந்திப்பார், அவர் ஜெயிக்க மாட்டார், ஸோ நமக்கு பின்னாடி கிடைப்பார், நம்மளை நம்பி வருவார் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக வணக்கில் இவர் பார்த்திங்கன்னா பயங்கரமாக அவதூறுகளையும் ரொம்ப அவமரியாதையும் பேசிட்டார். ஸோ நிறைய பேர் பேசினாங்க, அதில் இந்த சீமான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர், ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் அது அப்படியே தலைகளாகி முதலமைச்சராக விஜய் அவர் முதல் தேர்தலே வந்துட்டார். அவர் சட்டமன்றத்தில் போனது எம்எல்ஏ கிடையாது, முதலமைச்சராகவே. ஸோ அதான் இவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. இனிமேல் நாம் பார்த்திங்கன்னா கொள்கை கோட்பாடுன்னு உருட்டினோம்னா இன்னும் வேலைக்கு ஆகாது. ஸோ அதனால் நாம் பார்த்திங்கன்னா கொள்கை கோட்பாட்டெலாம் மாறலாம். அப்போ மாறலாங்கிறதுக்கு இப்போவே நாம் பார்த்திங்கன்னா ஏன்னா 2031 தேர்தல் தானே அவர் கூட்டணி வைக்க போகிறாரு. ஸோ அதுக்கே இப்போ ஆச்சரியாக தான் பார்த்திங்கன்னா கொள்கை கோட்பாடுங்கிறதெல்லாம் மாறக்கூடியதான் காலத்துக்கு ஏற்க மாதிரி அப்படின்னு ஒரு உருட்டை ஊட்டியிருக்காரு.
ஏன்னா இந்த மானங்கட்ட உருட்டுறதுக்கு தான் நீங்கள் இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா வீரவசனம் பேசியிருந்தீங்களா அப்படின்ட்டு நம்ம கேட்ப மாட்டோமா? ஏன்னா இவங்களுடைய ஆமை குஞ்சு சாட்டை இடுமணம் கார்த்தி பேசுகிற பேச்சுக்கு நாம் இப்படி தான் கேட்போம். ஸோ உண்மையான ஆமை குஞ்சுகள் உண்மையான தமிழ் தேசியவாதிகள்லாம் இதுக்கு நீங்கள் எப்படி முட்டு கொடுக்க போகிறீங்க? இவ்வளோ நாளாக வந்து பார்த்தீங்கன்னா திராவிட கூட திமுக கூட அவர் வந்து ஸ்டாலினோட உதயநிதி ஸ்டாலின் கூட நெருக்கமாக அலைகிறாரு, கல்யாண வீட்டில் இப்படி சேர்ந்துட்டு அலைகிறாரு, அவர் கூட்டணி வைக்க போகிறார் அப்படிங்கும்போது அதெல்லாம் கிடையாது, அவர் எங்கேயா சொன்னாரா அப்படின்னு கேட்டானுங்க. இப்போ வெளிப்படையாகவே சொல்கிறாரு, நாங்கள் வந்து கொள்கை கோட்பாடில் அது வந்து காலத்துக்கு ஏற்ப மாறக்கூடியது, அதான் பகுத்தறிவுங்காரு. இப்போ இதுக்கு என்ன முட்டு கொடுக்க போகிறீங்க? ஆமை குஞ்சு தம்பிகள் சொல்லுங்கள். ஸோ நாம் இவரை உருட்டு முன்னன்னு சொன்னாங்க, நிறைய பேருக்கு கோபம் வரும்ல. இப்போ சொல்லுங்கடா, உங்கள் ஒன்றும் பேசுகிற பேச்சு சரியா இல்லையாங்கிறத பார்க்க தானே போகிறேன் நான், எப்படி நீங்கள் ஒரு முட்டு கொடுக்க போகிறீங்கன்னு. சரி ஓகே, இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்குலாம் என்ன தோணுச்சு, நீங்கள் எல்லோரும் என்ன சொல்லணும்னு நினச்சிங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்தது கட்ட அரசியல் நிகழ்வை பார்த்து நம்மளுடைய வீடியோ வரும். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி நான் பேசுகிற என்னுடைய குரலில் ஏதாவது மாற்றம் தெரியுதா, ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அது ஏன் அப்படி நான் கேட்டேங்கிறதையும் உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். சரியா? ஓகே, அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வை பார்த்து நம்மளுடைய வீடியோ வரும், வெயிட் பண்ணுங்கள்.